ஹலோ எவ்ரி ஒன். ஸோ YCT பாலிட்டி சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதில் இன்றைக்கி நம்ம டே 9. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப், குடியுரிமை. குடியுரிமை குடியுரிமை ஸோ குடியுரிமைனா என்ன? இப்போ இந்தியாவில் நீங்கள் வாழ்கிறீங்க சரியா? ஸோ இந்தியன் சிட்டிசன் நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன் அப்படின்ற மாதிரி ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே அமெரிக்கானா க்ரீன் கார்டு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாடுக்கும் ஒவ்வொரு விஷயம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த நாட்டோட குடியுரிமை வழங்குறதுக்கு ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும் சரியா, ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சிட்டிசன்ஷிப்பை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்ட் 2ல் இருக்குது சரியா? ஸோ எதில் இருக்குது? பார்ட் 2ல் இருக்குது. ஸோ இது வந்து எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல் வரைக்கும் அப்படின்னா ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ சிட்டிசன்ஷிப் எந்த பார்ட்டில் இருக்குது, அதோட ஆர்டிகல்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாம் இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மேக்ஸ் கிராஷ் கோர்ஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. YCT பப்ளிகேஷனோட மேக்ஸ் புக் இருக்குல்ல, ரயில்வே ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் கம்பைல் பண்ணி சாப்டர் வைஸ் டைப் வைஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினுமே கிட்டத்தட்ட 5500 கொஷின் இருக்குது. ஸோ இந்த புக்கோட அட்டையில் 15000 கொஷின்னு சும்மா போட்டிருக்காங்க, 16000ன்னு. ஸோ அவ்வளோ கொஷின்லாம் இல்லை, உள்ளார ஆக்சுவலாக 5500 கொஷின் தான் இருக்குது. அந்த கொஷின் எல்லாமே ஒரு கொஷின் கூட விடாமல் எல்லா கொஷினுமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளுடைய கோர்ஸில். ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட் தமிழில் இது வரைக்கும் யாருமே பண்ணலை, நம்ம மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க சரியா? ஸோ சும்மா 4 கொஷின் 5 கொஷின் ஒரு டாபிக் நடத்தியிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இல்லைங்க. ஸோ எல்லா கொஷினுமே கம்ப்ளீட்டாக A to Z நடத்தியிருக்கேன். கிட்டத்தட்ட 5500 கொஷின் கவர் ஆகுது. ஸோ ஆல்ரெடி நான் வந்து 28 டாப்பிக்கில் 4 டாபிக் யூடியூப்லேயே ஃப்ரீயாக போட்டிருக்கேன். அது ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோர்ஸ் எப்படி நான் அக்சஸ் பண்ணுறது, இந்த கோர்ஸோட ப்ரைஸு, ஸோ இதை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மேலே ஒரு வீடியோ தெரியும் பாருங்கள், அந்த வீடியோவை கிளிக் பண்ணி ஸோ அந்த வீடியோவை A to Z பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இதுவும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். என்னை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அது எல்லாமே நான் அந்த வீடியோவில் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டிலே பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் நம்பர் 149. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆஸ் பர் த ஆர்டிகல் 7 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, எனி பர்சன் ஹூ ஹேஸ் ஆஃப்டர் த டேஷ் மைக்ரேட்டட் ஃப்ரம் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா டு த டெரிட்டரி நவ் இன்க்ளூடட் இன் த பாகிஸ்தான் shall not be deemed to the citizen of India. ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, ஆர்டிக்கல் 7க்கும் ஆர்டிக்கல் 6க்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஆர்டிக்கல் 7 and 6ல் இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் இன்றைக்கி நான் முடிச்சு விட்டுறேன், நல்லா தெளிவாக கவனிங்க. ஆர்டிக்கல் 7ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மார்ச் 1 1947க்கு அப்புறம் இந்தியாவில் இருந்து இந்தியன் டெரிட்டரிக்குள்ளார இருந்து ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாரு, பாகிஸ்தானில் போய் செட்டில் ஆயிடுறாரு அப்படின்னா அவருடைய இந்திய குடியுரிமை அப்படிங்கிறது ரத்து செய்யப்படும். ஸோ புரியுதா? மார்ச் 1 1947. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான சரியான ஆன்சர் வந்து மார்ச் 1 1947. ஆஸ் பர் த ஆர்டிகல் 7 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனி பர்சன் யார் வேணும்னாலும் ஹூ ஹேஸ் ஆஃப்டர் த மார்ச் 1 1947 migrated from the territory of India to the territory now included in the Pakistan shall not be deemed to be the citizen of India. அவங்கள இந்திய குடியுரிமை ரத்து செய்யப்படும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள இந்திய குடிமகனாக கருதப்படாது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் சரியா? ஸோ இந்த டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. சரி ஓகே, இப்போ ஆர்டிக்கல் 6 சொன்னீங்களே அது என்ன கதை அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். ஆர்டிக்கல் 6ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 19th July 1948 சரியா? ஸோ 19th July 1948. ஸோ இந்த தேதிக்கு சரியா, இந்த தேதிக்கு முன்னாடி சரியா, இந்த தேதிக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்திய குடியுரிமை வழங்கப்படும். புரியுதா உங்களுக்கு? கிளியராக புரியுதா? ஆக்சுவலாக இந்த 2 ஆர்டிக்கலை மேக் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிறது ஒரே நாடு. எப்போது? சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் என்ன பண்ணிட்டாங்க, பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அவசரமாக நம்ம பிரிச்சாகணும்.
ஸோ அன்றைக்கி டேட்டில் இருந்தபடி எல்லாமே பிரித்தாச்சு. உடனே இன்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுலே ரொம்ப அதிவேகமாக வந்து செயல்பட்டு 2 நாடை வந்து தனியாக பிரித்தது நம்ம இந்தியா பாகிஸ்தான் தான். ஸோ அப்படி வந்து பிரிச்சுட்டாங்க. பிரித்ததுக்கப்புறம் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குடியுரிமை அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ இது இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகுது. ஸோ இப்போ இதுக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ டாக்டர் அம்பேத்கர் டீம் தானே கான்ஸ்டியூஷன் ரைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் 7 என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி மார்ச் 1 1947 அப்புறம், சரியா? ஸோ 1947 அப்புறம் இந்தியன் டெரிட்டரியிலேருந்து பாகிஸ்தான் போய் செட்டில் ஆகிட்டாங்கன்னா அவங்களுடைய குடியுரிமை வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுவே ஆர்டிகல் 6 என்ன சொல்லியிருக்கான், இந்தியாவில் இருந்து, சரியா, இந்தியாவில் இருந்து ஆர்டிகல் 6 என்ன சொல்லியிருக்கான்னா, பாகிஸ்தானில் இருந்து, சரியா, 19 ஜூலை 1948 முன்னாடி வந்தவங்களுக்கு மட்டும்தான் குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ புரியுதா தெளிவா? ஸோ இந்த 2 டேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஷின் நம்பர் 150. ஸோ ஆஸ் பர் த ஆர்டிகல் 6 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ இப்போ தான் நான் சொல்லி முடித்தேன். இங்கேயே கொடுத்துட்டாங்க பாருங்கள். எவரி பர்சன் ஹேஸ் அ ரைட் டு சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா இஃப் he migrated from the Pakistan before dash. ஸோ எந்த டேட் சொன்னேன்? ஸோ 19th ஜூலை 1948. 47 கிடையாது, 48. ஓகேவா? ரைட். அண்ட் she has ordinarily been resident in the territory of India since the date of his migration. ஸோ அதே தான்ப்பா இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த தேதிக்கு முன்னாடி பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்து இப்போ இந்தியாவில் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது 2 கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டேட்டை ஞாபகமாக வச்சுக்கோங்க. கொஷின் நம்பர் 151. A person acquire a Indian citizenship by naturalization if the person is ordinary a resident of India for dash years. ஸோ இப்போ பொதுவாக சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது ஸோ எத்தனை வழியாக ஒரு நபருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா 5 வழியாக கொடுக்கப்படும். எத்தனை வழியாக பறிக்கப்படும் அப்படின்னா 3 வழியாக பறிக்கப்படும். சரியா? ஸோ இப்போ இந்த 5 வழியாக கொடுக்கப்படும் இருக்குல்ல, அதில் ஒன் ஆஃப் த வே தான் இந்த நேச்சுரலைசேஷன். ஸோ அதாவது நீங்கள் எந்த ஊரில் வேணும்னாலும் பிறந்திருக்கலாம். சரியா? ஸோ இந்த உலகத்தில் எந்த நாட்டில் வேணாலும் நீங்கள் பிறந்திருக்கலாம். பட் ஆனால் இந்தியாவில் நீங்கள் வந்து ஒரு 12 வருஷம் ஸ்டே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய வில்லிங் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்திய குடியுரிமை அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஸோ அவங்க பார்ப்பாங்க. ஃபஸ்ட் நீங்கள் இந்தியாவில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணவே தேவையில்ல. அப்படி தான் நீங்களும் இப்போ இன்றைக்கி டேட்டில் இந்தியன் சிட்டிசனாக இருக்கீங்க. சரியா? ஸோ இதே வெளியிலேருந்து ஒரு நபர், வெளிநாட்டில் பிறந்த ஒரு நபர் இந்தியாவில் வந்து செட்டில் ஆகிருக்காரு அப்படின்னா அவர் அட்லீஸ்ட் ஒரு 12 இயர்ஸ் இந்தியாவில் செட்டில் ஆகிருக்கணும். ஸோ அவர் 12 இயர்ஸ் இந்தியாவில் வாழ்ந்திருந்தால் மட்டும்தான் அவருக்கு இந்த நேச்சுரலைசேஷன் அப்படின்னக்கூடிய இந்த கான்செப்ட் படி ஸோ நமக்கு என்ன பண்ணுவாங்க, சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. சரியா? ஸோ எத்தனை வழியில் கொடுக்கப்படும் அப்படின்னா 5 வழியில் கொடுக்கப்படும். எத்தனை வழியில் பறிக்கப்படும்னு கேட்பாங்க. ஸோ 3 வழியில் பறிக்கப்படும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்குது. அதாவது என்ன கண்டிஷன்னா, இல்லீகலாக வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்திருக்கக்கூடாது. அது ஒரு கண்டிஷன் இருக்குது. லீகலாக வந்திருக்கணும். அப்போ தான் வந்து 12 இயர்ஸ் அப்படின்றத சாட்டிஸ்ஃபை பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ 12 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அப்ளையே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. 11 இயர்ஸ் முடிஞ்சோடனே நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அந்த ப்ராசஸ் ஒரு 6 to 10 months எடுக்கும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த 12 இயர்ஸ் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் வழங்கிடுவாங்க. ஸோ புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதாங்க. Question number 152. Article 5 to 11 of the Indian Constitution deals with. ஸோ இப்போ தான் நான் சொன்ன சிட்டிசன்ஷிப்பை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ பார்ட் 2 இது. ஓகேவா? சரி. ஆர்டிக்கல் 1 to 4 வரைக்கும் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது? இதுக்கு முன்னாடி பார்ட் நம்ம பார்த்துருப்போமே, யூனியன் அண்டு டெரிட்டரி. ஆர்டிக்கல் 5 to 11 வந்து எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது? சிட்டிசன்ஷிப்பு. சரியா? ஸோ சிட்டிசன்ஷிப்பு. அடுத்ததான் ஆர்டிக்கல் 12 to 35 வரைக்கும் நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அடிப்படை உரிமைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது. அடுத்ததாக ஆர்டிக்கல் 36 to 51 வரைக்கும் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னா டிபிஎஸ்பி பற்றி டிஸ்கஸ் பண்ணுது. ஆர்டிக்கல் 51A வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு. சரியா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட்டு, தென் அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டு, ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அடிப்படையாக நீங்கள் இது வரைக்கும் இருக்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆர்டிகல்ஸை சொல்கிறேன். 1 to 51A வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிகல்ஸும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டிகல்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கேரண்டி. ஆல்ரெடி நான் ஆர்டிகல்ஸ் பார்ட் ஷெடியூல்ஸ் நடத்தும் போதே சொல்லியிருப்பேன். ஸோ 1 to 51 கண்டிப்பாக நீங்கள் படித்தாகணும். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க தேவையில்லைன்னா அப்படி இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸ் மட்டும் படித்தா போதும். பட் ஆனால் 1 to 51 வரைக்கும் எல்லா ஆர்டிக்கலும் படிக்க வேண்டிய மேண்டேட்டரி அப்படிங்கிறது இருக்குது. சரியா? ரைட்.
Question number 153. Since the commencement of the Constitution, which act has a provision relating to the citizenship and the loss of the citizenship? ஸோ ஆக்சுவலாக இந்த சிட்டிசன்ஷிப் அப்படின்னு கூடிய இந்த கான்செப்டை மேக் பண்ணும்போது ஸோ அந்த டைமில் இருந்த டிராஃப்டிங் கமிட்டியும் சரி கான்ஸ்டியூஷன் அசம்பிளியும் சரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த இந்தியா பாகிஸ்தான் இந்த பிரித்ததுனால ஏற்படக்கூடிய அந்த சிட்டிசன்ஷிப் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததில்ல, அதை மட்டும் அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இன் ஃபியூச்சரில் என்ன மாதிரியான வேஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு ஆக்டை ரெடி பண்ணிடுங்க. ஸோ பார்லிமெண்ட்டை ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்களே ஒரு சட்டத்தை போடுங்க, எந்த மாதிரி சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம், எந்த மாதிரி சிட்டிசன்ஷிப்பை பறிக்கலாம் அப்படின்னு. நான் கூட சொன்னேன் இல்லையா, 5 வழியாக கொடுக்கலாம், 3 வழியாக பறிக்கலாம். இதெல்லாம் வந்து எந்த ஆக்டில் சொல்லியிருக்காங்கன்னா, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 தான் சொல்லியிருக்காங்க. புரியுதா? ரைட். இப்போ வரைக்கும் சிட்டிசன்ஷிப் அந்த ஆக்ட் இருக்குல்ல, 1955 போட்டாங்களே, அந்த ஆக்டை இன்றைக்கி டேட் வரைக்கும் மொத்தம் 6 தடவை வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எஸ்எஸ்சியில் கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், மொத்தம் எத்தனை தடவை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அமெண்ட்னா என்னது? சட்ட திருத்தம் பண்ணுறது. ஆர்டிகல் 368 பயன்படுத்தி, சரியா? ஸோ இந்த ஆக்டில் ஏதாவது ஒரு சில திருத்தங்கள் அப்படிங்கிறத கொண்டு வருவாங்க. சரியா? ரைட். இது வரைக்கும் எத்தனை தடவை பண்ணியிருக்காங்க? 6 தடவை பண்ணியிருக்காங்க. ஸோ 1986, தென் 1992, ஸோ 2003 ஒரு தடவை பண்ணாங்க, அப்புறம் 2005, சரியா? அடுத்தது 2015, 2019. ஸோ இந்த 2019 சிஏஏ ஆக்ட் தான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இஷ்யூவாக கிளம்புனுச்சுல, ஒரு சென்சேஷனல் இஷ்யூவாக. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2019 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான். ஸோ புரியுதா? ரைட். ஸோ இந்த 2019 ஆக்டை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பர்மார் பாலிட்டி சீரிஸ் போட்டிருப்பேன் இல்லையா, அதில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் இந்த 2019 ஆக்டை வந்து ஏன் எல்லோரும் எதிர்த்தாங்க அப்படின்றதெல்லாம் நான் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இல்லை எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த வீடியோ பாருங்கள், நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், பர்மார் பாலிட்டி சீரிஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் சிட்டிசன்ஷிப்னு இருக்கக்கூடிய அந்த வீடியோவை சூஸ் பண்ணி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் அரசியல் ரீதியாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை பார்க்கலாம். உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது எந்த அளவுக்கு தேவை அப்படின்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணுமோ அந்தளவுக்கு நான் சொல்லியிருப்பேன். கொஷின் நம்பர் 154. விச் ஆஃப் த ஃபாலோயிங் மென்ஷன் இன் த பார்ட் 2 ஆஃப் த கான்ஸ்டியூஷன்? சிட்டிசன்ஷிப் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நமக்கு பார்ட் 3ல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரீஆம்பிள் எந்த பார்ட்டுமே கிடையாது. ஸோ யூனியன் அண்ட் டெரிட்டரி பார்ட் 1 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Question number 155. Which of the following is not a condition of obtaining the citizenship of India? சரி, இப்போ நான் சொன்னேன் இல்லையா 5 வழியாக குடியுரிமையை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் எந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்திய நாட்டில் பிறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணிடுவாங்க, ஸோ உங்களுக்கு வந்து குடியுரிமை அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்ததாக டைனாஸ்டின்னு கொடுத்துருக்கான். டைனாஸ்டினா என்னென்னா ஹெரிடிட்டி இருக்குல்ல, அதாவது இப்போ உங்கள் அப்பாவோ அல்லது உங்கள் அப்பாவோட அப்பாவோ அல்லது உங்கள் அம்மாவோ, ஸோ அந்த மாதிரி யாராவது பிறந்திருக்காங்க இந்தியாவில், ஆனால் வந்து நீங்கள் வந்து வெளிநாட்டில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, குடியுரிமை அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? ரைட். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி அக்வைசேஷன். நீங்கள் எந்த நாட்டிலேருந்து இந்தியா வந்தாலும் ஸோ இந்தியாவில் ஒரு லேண்டை வாங்கிட்டாலே உங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுத்துருவாங்களான்னு கேட்டால் இல்லைப்பா. ஸோ அப்போ இது வராது. சரியா? ரைட். அடுத்ததாக நேச்சுரலைசேஷன்னா இப்போ தான் நான் சொன்னல, நீங்கள் வெளியிலேருந்து வந்து இந்தியாவில் ஒரு 12 வருஷம் செட்டில் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரலைசேஷன் ப்ராசஸ் மூலிமா என்ன பண்ணுவாங்க, குடியுரிமை அப்படிங்கிறத வழங்குவாங்க. சரியா? ஸோ இப்போ அந்த 5 கேட்டகரி சொன்னேன் இல்லையா, அதில் நான் ஒன்று ஃபஸ்ட்டு பர்த்து, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஹெரிடிட்டரி, ஸோ அப்புறம் நேச்சுரலைசேஷன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீதி 2 என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து ரிஜிஸ்ட்ரேஷன். சரியா? ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன், ஸோ நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணி இந்த மாதிரி இந்தியன் குடியுரிமை அப்படிங்கிறத நீங்கள் வாங்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்கார்பரேஷன் ஆஃப், சரியா? ஸோ இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, அதாவது இது ஒன்றும் இல்லைங்க, இது என்ன அப்படின்னா, இப்போது இந்தியா வந்து சைனாவோட சண்டை போட்டு சைனாவோட லேண்ட் ஏரியாவை ஃபுல்லாக இந்தியா ஆக்குபை பண்ணி இந்தியா தான் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ சைனா வேணாம், சரி பங்களாதேஷ்னு வச்சுக்கோமே. ஸோ பங்களாதேஷ் பாசிபிள் தான். சரி, இப்போ இந்தியா வந்து பங்களாதேஷை அடித்து நொறுக்கி, சரியா, அங்கே இருக்கக்கூடிய மிலிட்டன்ஸோட சண்டை போட்டு இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா அந்த பங்களாதேஷை வந்து வாலண்டியராக என்ன பண்ணிடுறாங்க, இந்தியாக்குள்ளார
இது பண்ணிடுறாங்க. சரியா, இந்தியாக்குள்ளே என்ன பண்ணிடுறாங்க, இணைச்சிட்றாங்க. இனிமேல் இந்தியா அப்படின்னா பங்களாதேஷ் இருக்கக்கூடிய லேண்ட் ஏரியாவும் சேர்த்து தான் இந்தியா அப்படின்ற மாதிரி மாறிடுது. சரியா, ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து எனக்கு குடியுரிமையெல்லாம் வேணான்னு சொல்லி பங்களாதேஷ் மக்கள் இந்தியா அரசாங்கத்தில் சொல்ல முடியாது. ஸோ உங்களை வாலண்டியராக என்ன பண்ணுவாங்க, இந்திய குடியுரிமை அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. ஸோ புரியுதா, அதுதான் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஸோ ஏதாவது ஒரு லேண்ட் ஏரியாவை என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கேப்சர் பண்ணுறாங்க இந்தியா அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்தாங்க அப்படின்னா அதை வேணான்னு சொல்லி தடுக்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அப்படின்றத ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ புரியுதா, பட் ஆனால் இது பாசிபிளான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். இது இந்த மாதிரி நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் மேபி ஏதாவது 1-2 டிஸ்ட்ரிக்ட், ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் 2 டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரியான லேண்ட் சர்ஃபேஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தானே சிக்கிமையே நம்ம இந்தியாக்குள்ளார இணைச்சிருப்பாங்க. ஸோ அதை பற்றிலாம் நான் ப்ரீவியஸ் கிளாஸஸில் உங்களுக்கு டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ சிக்கிம் உள்ளார இணைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சிக்கிம் மக்களுக்கு இந்திய குடியுரிமை கிடையாது. அவங்கள 1974-75 உள்ளார இணைச்சதுக்கு அப்புறம் தான் ஸோ அவங்களுக்கு இந்திய குடியுரிமை அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ புரியுதில்ல உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு. ரைட், கொஷின் நம்பர் 156. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம சிட்டிசன்ஷிப்பை முடிச்சிட்டோம்ப்பா. சரியா, சிட்டிசன்ஷிப்பை என்ன பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி போதும், சிட்டிசன்ஷிப் இதோட போதும். ஸோ நாளைக்கு நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செஷன் எப்படி இருந்தது, ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. சரியா, தேங்க்யூ.